அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் ஆறாம் வகுப்பில் இயல் 8 உள்ள தாயுமானவர் அவர்கள் இயற்றப்பட்ட பராபரை கண்ணி என்ற பாடல் பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தாய்மானவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், இங்கே நூல்வெளியில் பராபரை கண்ணி என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா தாய்மானவர் ஆவார். பராபர கண்ணி என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா தாய்மானவர் ஆவார். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். அப்போ தாய்மானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்னா விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பராபரை என்ற பகுதியானது தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பராபரை கண்ணி என்பது எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு? தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலானது எந்த நூல்? இந்த தாய்மானவர் பாடல்கள் என்ற நூலானது தமிழ் மொழியின் உபநிடம் என போற்றப்படுகிறது. அப்போ தமிழ் மொழியின் உபநிடம் என்று போற்றப்படுகிறது யாருடைய நூல்னா தாய்மானவருடைய நூல். முக்கியமான கொஸ்டின் ஆடிக்கே கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்துக்காங்க. அடுத்து இப்பாடல் பராபரை கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளது. எது? தாய்மானவர் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் பராபரை கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. கண்ணி, இதில் கண்ணி என்பது என்னன்னா 2 அடிகளில் பாடப்பட்டதான் கண்ணி. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் கண்ணி என்ன போற்றப்படுகிறது. மேலும் இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தாய்மானவருடைய பெற்றோர் பெயர்கள் என்னென்னா இவர்களுடைய பெற்றோர் பெயர் கேடிலியப்ப கெஜவல்லி அம்மையார். இவருடைய மனைவி பேர் என்னன்னா மட்டுவார் குழலி. அடுத்து இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா நாகப்பட்டினத்தில் உள்ள திருமறைக்காடு என்கிற வேதாரண்யம். இவர் ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம் என்னும் இடத்துல இவர் என்ன அமைஞ்சிருக்குன்னா இவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சுள்ளது. எந்த பகுதியில்? ராமநாதபுரம் லட்சுமிபுரம் என்னும் பகுதியில் இவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சுள்ளது. அடுத்து இவருடைய பாடல் அதாவது தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற பாடல் அதிகமாக விலக்கி கூறியவர் யாருன்னா வள்ளலார். தமிழ் மொழியின் உபநிடதம் விலக்கி கூறியவர் யாருன்னா வள்ளலார். சரி, அதே போல இஸ்லாமிய தாய்மானவர் என்று குணமுடிய மஸ்தான் அவர்கள் அழைக்கப்படுறார். அவர் ஏன் இஸ்லாமிய தாய்மானவர் என்று அழைக்கப்படுகிறார்னா அவர் தாய்மானவர் பாடல் அதிகமாக எடுத்து கூறியதால் அவர் இஸ்லாமியர்களின் தாய்மானவர் என அழைக்கப்படுகிறார். அவர் யாருன்னா குணமுடி மஸ்தான். குணமுடி மஸ்தான் இவர் என்ன அழைக்கப்படுகிறார்? இஸ்லாமியரின் தாய்மானவர். தாய்மானவர் அழைக்கப்படுகிறார். வாங்க பாடல்கள் போய் பார்ப்போம். நுழையும் முன் என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டு பாடல் போவோம். நுழையும் முன் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சும்மா வாட்சி மட்டும் பார்த்துக்காங்க. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல், பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், முதல் பாடல் பாருங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடல் வரையில் என்ன சொல்கிறாரு பாருங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். தம் உயிர் போல் கருதும் மற்ற உயிர்களையும் தம் உயிர் போல் கருதக்கூடிய சான்றோருக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும் பராபரமே என்று வேண்டுகிறார். அடுத்து பாருங்க. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே ஏதும் பராபரமே. இந்த பாடல் மூலம் என்ன சொல்கிறா பாருங்க. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கி விட்டால் போதும், இன்ப நிலை தானே சேரும்.
அடுத்து 3வது பாடலில் பாருங்கள், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இவ்வுலகில் உள்ள எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் என்று தாய்மானவர் இப்பாடல் மூலம் வேண்டியுள்ளார் இறைவனிடம். சொல்லும் பொருளும் பாருங்கள். சொல்லும் பொருளும், தண்டருள் என்பது குளிர்ந்த கருணை, பூர் என்பது மிகுதி, செம்மையர்க்கு சான்றோர்க்கு, செம்மையர்க்குன்னா சான்றோர்க்கு, ஏவல் என்பது தொண்டு, பராபரமே என்பது மேலான பொருளே. அடுத்து பணி என்பது தொண்டு, எய்தும் எய்தும் என்பது கிடைக்கும், எல்லாரும் என்பது எல்லா மக்களும், அல்லாமல் என்பது அதை தவிர, அல்லாமல் என்பது அதை தவிர. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுக. புத்தக பின்பக்க வினாக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுக. தம் குட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் வந்து என்னது? தம் உயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இன்புற்று இருக்க, இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து தான் குட்டல் என்று, தான் குட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து சோம்பல் என்பதற்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்து பார்க்கக்கூடியது நீங்கள் நல்லவர் என்ற செயல்பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் நல்லவர் என்றது யாருடைய நூல்னா, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இந்த மொழிபெயர்ப்பு நூல் யார் எழுதுறதுனா புவியரசு அவர்களால் வந்து மொழிபெயர்த்து எழுதப்பட்டது. யாருடைய நூலை வந்து இவர் மொழிபெயர்த்து எழுதுறாருன்னா கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான், அதாவது லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரான் அவர்கள் எழுதிய நூலை தழுவி தான் இவர் வந்து புவியரசு அவர்களால் வந்து இந்த நீங்கள் நல்லவர் என்ற நூல் வந்து எழுதப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்ப்பு பாருங்கள். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த நீங்கள் நல்லவர் என்ற இந்த செயல் பகுதி, இந்த நீங்கள் நல்லவர் என்ற பாடல் பகுதி தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. புவியரசால் மொழிபெயர்க்கப்பட்டது வந்து தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியில் இடம்பெற்றுள்ளதா நீங்கள் நல்லவர் என்ற இந்த பாடல் பகுதி. இந்த தீர்க்கதரிசி என்றது யாருடைய நூலில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா கலீல் கிப்ரான் அவர்கள் நூலில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்னா, எந்த நாட்டை? லெபனான் நாட்டை சார்ந்தவர். நூல்வெளி கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் கலீல் கிப்ரான். இந்த கலீல் கிப்ரானுடைய பாடல் தான் இப்பாடப்பகுதி. அதாவது நீங்கள் நல்லவர் என்ற பாடப்பகுதி வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், நுழையும் முன். நுழையும் என்ன செய்து கொடுக்கப்படுதுன்னா, இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. நம்ம இலக்கியங்கள் வந்து மக்களினுடைய வாழ்வை நெறிப்படுத்தி அதில் செலுத்துகிறது, அறவழியில் செலுத்துகின்றன. மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். இந்த இலக்கியங்கள் மூலம் கவிஞர்கள் வந்து வாழ்வின் உயர்ந்த சிந்தனைகளை வந்து இலக்கியங்கள் வாயிலாக கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அவ்வாறு நல்ல செய்தியில் கூறக்கூடிய கவிஞர்கள் வந்து இந்த உலகில் பரவி காணப்படுகின்றன. அதே தான் இங்கே அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். இந்த நல்ல கருத்து உள்ள அயல்நாட்டு கவிஞருடைய சிந்தனையை பார்ப்போம். பாருங்கள், பாடல் வரி பாருங்கள். கலீல் கிப்ரான் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் வரிகளே எந்தெந்த வரின்னு முக்கியமானதோ அந்த வரி சொல்கிற பாருங்கள். இது அடிக்கடியாக கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள். இந்த பாருங்கள், இந்த உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள். இந்த 2 லைன் ரொம்ப முக்கியமான லைன் பார்த்துக்கோங்க. அடுத்த லைன் வந்து உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்கலாம். அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொடுப்பது பணத்தின் இயல்பு, பெறுவது வந்து வேறின் இயல்பு. இந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கடைசியாக இருக்கக்கூடியது பாரு, உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடையில் நீங்கள், உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். பாடல் ஆசிரியர்னு கேட்கலாம். கலீல் கிப்ரான். பாடல் வந்து பாடல் வந்து ஒரு முறை வேகமாக வாசிச்சிடலாம். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகளின் மீது எழுதுவது போல.
அடுத்து 2வது பேராகிராஃப் பாருங்க. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றியல்ல என்று இந்த பாடல் வரி கொடுக்கிறது. இதில் உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரியை ஏற்றவர் யாருன்னா இவரோட ஆசிரியர் கலீல் கிப்ரான். அடுத்து பாருங்கள் 3வது பாடல் பேராகிராஃப். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இந்த 3 லைன் கொடுத்துட்டோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். என்னை போல இரு, பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயம் சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு. இந்த வரி கேட்கலாம். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு என்று கூறியவர் யார்? அடுத்து பாருங்கள். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற பாடல் வரிக்கு உரியவர் யாருன்னா கலீல் கிப்ரான். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து பாருங்க. பரிசு பெறும்போது நாம் மனநிலை டேஸாக இருக்கும். நம் மனநிலை எப்படி இருக்கும்? பரிசு பெறும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். என்ன வேண்டும்? வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும்.